அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். ஆக்சுவலி நம்ம பூஜை ஆகட்டும், என்ன விஷயம் பண்ணினாலும் அது கண்டிப்பாக ஒரு சிலருக்காவது நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அனுப்பி வச்சுடுவோம். அப்படி அதை பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆன பல டிவோட்டீஸ் நம்மளுக்கு இது கொஞ்சம் பேருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சில பொருட்கள் எல்லாம் நம்மக்கிட்ட ஒப்படைச்சிருப்பா. அந்த விஷயங்களை சிலதெல்லாம் நான் ஓங்கார் ஜோதி சேனலில் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பேன் ஷார்ட்ஸில் எல்லாம். பிரவீனாங்கிற டிவோட்டி நம்மளுக்கு ஒரு 10 பேருக்கானும் இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருந்தா, சேவக்குக்கும் சேர்த்து அனுப்பி வச்சுருந்தாவா ஆக்சுவலாக. ஏன்னா நம்மளாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறவா கொஞ்சம் பேர் இருக்கோம். எந்த விஷயம் நடந்தாலும் நம்ம சேவக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணி மற்றவாளுக்காக நல்லது நடக்கணுங்கிறதுக்காக பூஜையில் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அவளுக்கும் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அந்த பிரவீனாஜி அனுப்பி கொடுத்துருந்தா. அவள் என்னென்ன அனுப்பியிருந்தா அப்படின்னா, உதி பாக்ஸு, அதில் பாபாவோட லோட்டஸ் ஃபீட்டு, அதோட உதி, அதுக்கப்புறம் பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோகிராஃப் பிளாக் அண்ட் ஒயிட் இதெல்லாம் அனுப்பி, சந்தன் வேறு அனுப்பியிருந்தா, குங்குமம் அனுப்பியிருந்தா. ஸோ அதை ஒரு பேக்காகவே நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க. அத்தனை பேருக்கும் இன்றைக்கி அதை அனுப்பியாச்சு. அதுக்கு முன்னாடி நான் எடுத்த ஒரு வீடியோவை இதில் நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது. அது ஒன்றாச்சா. அடுத்ததாக பிரதிபா அப்படிங்கிற டிவோட்டி சேலத்திலிருந்து அனுப்பியிருந்தா வாராகியோட ரூபம். ஆக்சுவலாக அதில் அவளும் சொல்லியிருந்தா, இந்த மாதிரி டிவோட்டிஸ்க்கும் கொடுங்கோ, நம்ம சேவக்ஸ்க்கும் கொடுங்கோ சேர்த்து அனுப்பியிருந்தா. 20 பேர் அவளோடதும் செலக்ட் பண்ணி, அதாவது வாராகி கவச்சமும் வாராகி பாமாலையும் நம்ம குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் தொடர்ந்து பாராயணம் பண்ணவாளேந்து லக்கி ட்ரா பண்ணி கொஞ்சம் பேரை நம்ம செலக்ட் பண்ணி அவளுக்கு வாராகி ரூபம், அதுக்கப்புறமா நம்ம பிரசாதம் அனுப்புவோம் இல்லையா, அந்த கிட்டும் சேர்த்து வச்சு அத்தனை மங்கள பொருட்களோடையும் நம்ம அதை பேக் பண்ணி வச்சு அது ஒரு செட் ஆஃப் டிவோட்டீஸ்க்கு போகிறது. ஸோ இதில் என்னென்னா, எந்த ஒரு பிரசாதம் வந்தாலும் சின்னதாவது ஒரு தட்சிணை, ஒரு 10 ரூபானாலும் கொடுத்துட்டு தான் அதை வாங்கணும். எப்போவுமே எந்த விஷயத்தையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணோம்னா அந்த பொருளுக்கான மதிப்பும் இருக்காது, அதற்கான பலனும் நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாள். அதனால் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தோம். அவளும் சிலவாளும் அனுப்பியே வச்சுட்டா. நான் சொன்னேன், அவசரமே பட வேண்டாம், எப்போ முடியறதோ அப்போ பண்ணுங்கோ அப்படின்னு. சிலவாளுக்கு முடியலைன்னு சொல்கிற வாழ்கிட்ட நம்ம வாங்குறதே கிடையாது. ஏன்னா அவள் இது கிடைச்சும் அவளுக்கு நல்லா இருந்தால் அது போரும் அப்படின்னு நினச்சி நம்ம விட்டுட்டோம். இப்போ அந்த இப்போ உங்களுக்காக எத்தனை பார்சல்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம் அது எல்லாமே டிஸ்பஸ் ஆயாச்சு பாருங்க. இத்தனை பேருக்கும் இது இன்னைக்கு அனுப்பியாச்சு. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் பேருக்கு இருக்கு. அதுவும் நாளைக்குனா சண்டே முடியாது. ஸோ அடுத்த நாளைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு அதுவும் நம்ம அனுப்பிடுவோம். எல்லா டிவோட்டீஸ்க்கும் கிடைச்சிடும்.